வணக்கம் மக்களே, இது ஃபைனல் எபிசோட். நம்ம மூணாருக்கு பட்ஜெட் ட்ரிப் போனதில் இது ஃபைனல் எபிசோடு. ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது போன எபிசோட் பிடிச்சதுலேருந்து அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டது தாங்க. இதெல்லாம் சாப்பிட்றது எல்லாமே ஐட்டம் பாருங்கள். ஒரு சின்ன ரோட் சைட் கடை தான் இது. இவ்வளோ ஐட்டம் வாங்கியுமே டோட்டல் காஸ்ட் பார்த்தோம்னா வெறும் 180 rupees மட்டும்தான். டக்குன்னு முடிச்சுட்டு ரூமுக்கு போய் சீக்கிரம் தூங்கணுங்க. ஏன்னா காலையில் 6 மணிக்கு ரிட்டர்ன் கிளம்பணும் நம்ம. அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்லாம் கூவலை, அவ்வளோ குளிரில் டக்குன்னு இருக்கிற தண்ணியை வச்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ரிட்டர்ன் மதுரைக்கு போனோம். போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் எதுன்றதை பார்த்தோன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன். இந்த கார்டன், செடி கொடி பூக்கள் மலர்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால் போகிற வழியில் டக்குன்னு ஒரு ஷார்ட் விசிட், சொல்ல போனோன்னா செக்யூரிட்டி கூட கிடையாது. அந்த நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு சும்மா ஒரு விசிட் அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அவைல் பண்ணலாம் இந்த ரோப் வாக்கிங்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்க்கு இங்கேயே உங்களுக்கு ஐஸ்கிரீம் பார்லர், காஃபி ஷாப் எல்லாமே வெளியவே இருக்குது. இதை தவிர இங்கே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக பிளான்ஸ் ஃபார் சேல், ஃப்ளவர்ஸு, சீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை தவிர இங்கே டிக்கெட் ப்ரைஸிங்கும் இருக்குது. நீங்களே பார்த்து செக் பண்ணிங்க. இந்த அளவுக்கு நான் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு போயிடலாம் வாங்க. சிக்னல் பாயிண்ட்ன்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் தான். ஆனால் இந்த லொக்கேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த லொக்கேஷனை கொஞ்சம் பாருங்கள். இந்த சிக்னல் பாயிண்ட் அது சொல்கிற இடத்துல தான் இருக்கேன் நான். இங்கே பார்த்தோன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது. ஹில்ஸ் மேலே ஒரு பெரிய பிளாட்டோவில் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நல்ல ஐடியா இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்தது, இது ஃபுல் மீனிங் இந்த சிக்னல் பாயிண்ட் எதுக்கு சொல்கிறாங்கன்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம், நம்மளும் கேட்டு தெரிஞ்சுப்போம். இது ஒரு 4 ரோடு ஜங்ஷனாக இருக்குது. கேரளாவுக்கு அழகாக குறையே சொல்ல தேவையில்லைங்க. இந்த லொக்கேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டியே ஆகணுங்க. இது நான் வச்சுருக்கிற மொபைல் கேமராவில் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் பாருங்களா, ஷோப்பா, இறைவனோட படைப்பே படைப்பு. ஒரு சிலர் இதை ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தன் எதுக்குன்னா, இந்த ஆடுங்கள்லாம் மேயும் போது பார்த்தீங்கன்னா அதோட முதுகெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒன்று பக்கத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. இந்த கிராமத்தில் இருந்தால் நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஆனால் எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது. சுற்றி இயற்கையாக இருந்தாலும் யாரும் நம்மள மாதிரி இங்கே நின்று எட்டி பார்க்குறதே கிடையாது. மூணார் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த மாதிரி தனியாக அட்லீஸ்ட் ஒரு 2 hours ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். டோட்டலி ரிஃப்ரெஷிங், ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். இந்த டோல் பார்த்தீங்கல்ல, இது எந்த நேஷ்னல் ஹைவேயும் கிடையாதுங்க. இது ஆக்சுவலி கேரளாவில் இருக்கிற ஹைவே. இது ஹில்ஸில் போட்டிருக்காங்க. அத்தனையே ஹில்ஸு. இந்த இடத்த எப்படி இவ்வளோ வைடன் பண்ணி இந்த இடத்த போட்டாங்கன்னு தெரியல. ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. பாருங்கள், இதுதான் மக்களே அடுத்த லொக்கேஷனு. இதுதான் பெரிய கனால் வாட்டர் ஃபால்ஸு. தூரத்துலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்குல்ல. வாட்டர் ஃபால் பார்க்குறீங்களா? பெரிய
சேனல் வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து நீங்கள் மூணாருக்கு தேனி வழியாக போகும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த ஜங்ஷன் பக்கத்தில் தான் உங்களுக்கு சூரியநெல்லி, கொழுக்குமலை ட்ரெக்கிங்லாம் போவாங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ரோடு பிரியும். அதுக்கு முன்னாடி தான் இந்த இடம் இருக்குது. மக்களே, ஆனை இறங்கல் போட்டிங் போர்டு. இங்கே வந்து போட்டிங் தான். மேலேருந்து நம்ம டாப் வியூ பார்க்குறோம்ல, அந்த இடம் தான் இது. இங்கே வந்து நீங்கள் ஒரு மேபி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இடம் தான் இது. நேராக போனீங்கன்னா ஒரு 1/2 kilometer உள்ளே போயிட்டிங்கன்னா நேராக கீழே வந்து அந்த லேக்கில் இறங்கிடலாம். இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து போட்டிங் எடுத்து குடும்பத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பசங்களாக வந்தீங்க இல்லை சிங்கிள்ஸாக போனீங்கன்னா நீங்கள் வெறும்னே ஃபோட்டோ பாயிண்ட்டோ இல்லை அந்த மாதிரி சும்மா சுற்றிட்டு வந்துட வேண்டியது தான். அந்த போட் ஹவுஸ் தெரியுது பார்த்தீங்களா, ஆனை இறங்கலுக்கு. இதுதான் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 kilometer அப்படி சுற்றி போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடலாம். போட்டிங் தான் எங்கள் ப்ரையாரிட்டி. நீங்கள் போகிறதா இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வந்தமே ஒரு டூர் வந்தமே போட்டிங் போகணுமேன்ற மாதிரி தான் நம்ம போகணும். வேறு ஒன்றும் கிடையாது இங்கே. இந்த வீடியோ ஒரு பட்ஜெட் டூராக தான் பிளான் பண்ணோம். அதுபடியே தான் போயிருக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. இப்போ கோடிமேட்டில் இருக்கோங்க. கோடிமேட்டில் பாருங்க, நிற்க முடியல என்னால். சரியான காத்து. கோடிமேட்டுன்றது இதுதான் பார்டர், கேரளா தமிழ்நாடு பார்டர். போடிமெட்டில் ஒரு சின்ன டீ பிரேக் போட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் மதுரை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இதுதான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். கீப் வாட்சிங் ஷாஜி vlogs தமிழ்.